ஸ்ரேயஸ் ஐயர், கில்லு, அக்சர் பட்டேல் இவங்க 3 பேருமே மேட்சை முடிச்சிட்டாங்க. அப்படின்னு தான் நேற்று நடந்த இந்தியா விசஸ் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தோணி இருக்கும். ஆக்சுவலா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அப்படி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கிட்டத்தட்ட 48 ஓவர் வரைக்கும் பேட்டிங் பண்ணி மொத்தமா 248 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 10 விக்கெட்ஸ் இழந்து. இங்கிலாந்து டீம்ல பில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தேல் இவங்க 3 பேரை தவிர அந்த அளவுக்கு யாரும் பெரிய ரன்ஸ் அடிக்கலன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கிலாண்டை இவ்வளவு ரன்ஸுக்குள்ள சுருட்டினதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் தான். எல்லாருமே செம பவுலிங் தான் சொல்லணும். குறிப்பா ஹர்ஷித் ராணா அண்ட் ஜடேஜா 2 பேருமே ஆளுக்கு ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த இந்தியா ஓப்பனிங் ஆர்டர்ல ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் டக்குன்னு அவுட் ஆனாலும் மிடில் ஆர்டர்ல வந்த பேட்ஸ்மேன்ஸ் பயங்கரமா பேட்டிங் ஆடி மேட்சை வெறும் 39 ஓவர்லயே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அப்படி அந்த மிடில் ஆர்டர்ல ஆடின பேட்ஸ்மேன்ஸ் யாருன்னா சுப்மன் கில் 87 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 59 ரன்ஸும், அக்சர் பட்டேல் 52 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. முக்கிய குறிப்பு, இந்த மேட்ச்ல நம்ம விராட் கோலி கிடையாது. எது எப்படியோ இந்த மேட்சை நம்ம இந்தியா ஸ்மூத்தா வின் பண்ணிட்டாங்க.